பிரைஸ் உங்கள் ஜெனிஃபர் கீதா வடசென்னையில இருந்து. என்னடா இவங்க ஏதோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தோட்டத்துல இப்படி எக்ஸசைஸ் பண்ற அந்த கருவி எல்லாம் இருக்குதுங்க. ஆமாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம், பலசாலியா மாறிடலாம்ல. ஆனா எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே நான் பலசாலி இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு தட்டி கழிச்ச கிதியோன்னு தானங்க ஞாபகம் வந்துச்சு. கிதியோன் கிட்ட தேவதூதனானவர் வந்து, நீ இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியா மீதியானரை எதிர்க்க போனோம் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு கிதியோன் சொல்றாரு, தேவனே, அவங்களை எதிர்க்க நான் ஏமாத்துறோம், எனக்கு அவ்வளவு பலன் இல்லையே சொன்னாரு. அதுக்கு தேவன் சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. தேவனுடைய வார்த்தையை நம்பி கிதியோனும் அப்படியே போனாரு. அட, என்ன ஆச்சரியம்! தேவன் சொன்னது போலவே அவர் மீதியானர்களை முறியடித்து பெரிய ஜெயத்தை அவருக்கு தேவன் அந்த நாள்ல கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இந்த காரியத்தை நான் எப்படி எடுத்து செய்வேன்? இது ரொம்ப என் பலத்துக்கு மிஞ்சின காரியமாச்சே, என்கிட்ட இருக்கிற சொற்ப பணத்துக்கு இந்த வேலையை நான் எப்படி முடிக்க முடியும்? அது ஒரு பெரிய தொகை தேவைப்படுதே அப்படின்னு நீங்க கவலையோட இருக்கீங்களா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். என்னங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பலன் நம்மளோட வாழ்க்கையில வரும்போது நம்மளால முடியாததுன்னு ஏதாவது இருக்குதா என்ன? God bless you all.